Hi there. Hope you enjoyed my last class. எனது போன வகுப்பை நீங்கள் நல்லபடியாக பார்த்து நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இப்போது போன கிளாஸில் நாம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் 2 வகையான ஸ்டேட்மெண்ட் பண்ணலாம். ஒன்று ஸ்டேட்டஸ் ஸ்டேட்மெண்ட், நிலைமையை விளக்கிறது. மற்றது வினையை விளக்கிறது, நான் படித்து கொண்டிருக்கிறேன். அதாவது நாம் செய்யும் செயலை விளக்கும் வாக்கியங்கள். நாம் இப்போது நிலைமையை விளக்கும் வாக்கியங்களை தான் பார்த்துட்டு இருந்தோம். அதில் முக்கியமாக என்ன சொல்லியிருந்தேன் நான், முக்கியமாக நம்ம வாக்கியம் அமைக்கிறது ஐஏ, இ, ஷி, இட்டு, வி, யூ, யூ, தே, இதை வச்சுக்கிட்டு தான் இருக்கும், இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதுலேயும் ஐ கூட ஆம் வரும், ஹி, ஷி, இட் கூட ஈஸ் வரும், வி, யூ ஒருமை, நீ சிங்குலர், யூ பன்மை நீங்கள், தே அவர்கள், இது கூட ஆர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் என்ன பண்ணியிருந்தேன், ஐ கூட ஆம், இ கூட ஈஸு, ஷி கூட ஈஸுக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்து அது கூட அட்டாச் பண்ணி எல்லாத்துக்கும் இதே தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வி, தே கூட ஆர் வரும், அதுக்கு நான் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருந்தேன். தே அவைகள், மனிதர்களை பற்றி பேசும்போது இந்த செட்டு. அதே மனிதர்கள் அல்லாத உயிருள்ளவை அதுக்கு யூஸ் பண்ணும்போது தே ஆர் டைகர்ஸ். நான் இங்கே பொதுவாக அனிமல்ஸை பற்றி போட்டிருந்தேன். தே ஆர் டைகர்ஸ், ஆச்சா, ஃபெரோஷியஸ் அனிமல்ஸ், அவைகள் கொடூரமான மிருகங்கள், ஆச்சுங்களா. இன்செக்ட்ஸ், அவைகள் பூச்சி வகைகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தே ஆர் கார்னிவோர்ஸ், தே ஆர் கார்னிவோர்ஸ், அவை மாமிச பட்சினிகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தே ஆர் ஹங்கிரி, அவைகள் பசியுடன் இருக்கின்றன சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ், உயிரில்லாத பொருட்கள், ஜட பொருட்கள், தே ஆர் மை புக்ஸ், தே ஆர் ட்ரீஸ், தே ஆர் ஸ்டார்ஸ், தே ஆர் மெடிசினல் பிளான்ட்ஸ், அவைகள் என் புத்தகங்கள், அவைகள் மரங்கள், அவைகள் நட்சத்திரங்கள், அவைகள் மருத்துவ தாவரங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் சொல்லும்போது அன்னைக்கு நேரம் காரணம் கொண்டு நான் இந்த யூ சிங்குலர் மீ நீங்களை ஆட் பண்ணாமல் இருந்தேன். இப்போ அதையே கொண்டு வந்திருக்கேன். இந்த புதுசாக கொண்டு வரதுனால ரெட் எழுதியிருக்கேன். இப்போ என்னன்னா, இந்த ஐ ஆம், ஹீ, ஷீ செட் பாருங்க, அங்கேயே யூஆரை போட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம். அதாவது I am Shenoy, he is Shenoy, she is Shenoy போடுற மாதிரியே you are Shenoy, நீ Shenoy ஆக இருக்கிறாய். You are a man, நீ ஒரு மனிதன். You are a graduate, நீ ஒரு பட்டப்படிப்பு படித்தவன். You are an Indian, நீ ஒரு இந்தியன். You are a teacher, நீ ஒரு ஆசிரியர். யூ ஆர் டால், நீ உயரமாக இருக்கிறாய். ஸோ நம்ம என்ன பார்த்தோமோ அதை அப்படியே யூஆருக்கும் யூஸ் பண்ணலாம். திருப்பி சொல்லணும் அப்படின்னா, இந்த செட்டில் ஐ ஆம் போட்டும் யூஸ் பண்ணலாம். அது பதிலாக ஹீ இஸ், அவன் பற்றி சொல்லும்போது யூஸ் பண்ணலாம். ஷீ இஸ் அப்படின்னு சொல்லி இதில் ஆண் மகனுக்கு உண்டான வார்த்தைகளில் பெண் மகளுக்கு உண்டான மாதிரி மாற்றினா போதும். ஹீ இஸ் மிஸ்டர் ஷெனாய், அதே இடத்துல ஷீ இஸ் மிஸ் ஷெனாய் மாற்றினா ஆச்சு. ஹீ இஸ் எ மேன், ஷீ இஸ் அ உமன், அந்த பெண்பாலுக்கு உண்டான மாற்றங்களை மாற்றினா முடிஞ்சுது. இப்போ அதே தான் யூ ஆர் மீ, நீ ஷெனாய் ஆக இருக்கிறாய். யூ ஆர் எ மேன், நீ ஒரு மனிதன். யூ ஆர் அ கிராஜுவேட். ஸோ அதை அப்படியே போட்டுக்கலாம். அதே தான் இங்கேயும் வரும். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், வி ஆருக்கு நாங்கள், வி ஆர் இந்தியன்ஸ், தே ஆர் இந்தியன்ஸ், அவர்கள் இந்தியர்கள். வி ஆர் இன்ஜினியர்ஸ், தே ஆர் இன்ஜினியர்ஸ் இருந்தது இல்லையா. இப்போ இந்த கூட்டத்தை நீங்களை போட்டுட்டு யூ ஆர் போட்டோம்னா அப்படியே அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். யூ ஆர் இந்தியன்ஸ், யூ ஆர் இன்ஜினியர்ஸ், யூ ஆர் மென். அப்போ இங்கே மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும். ஐ ஆம் ஏ மேன், நான் ஒரு மனிதன். ஏ we are men, மேனுக்கு மேன்ஸுங்கிற இது ப்ளூரல் கிடையாது. மேனுக்கு மென், மேனில் ஏ வரும்,
மென், மனிதர்கள்னு ஈ வரும், மென். அதே தான் ஆகும். இப்போ ஷீ இஸ் எ வுமன், ஊ போடணும், உகரம். ஓகே, அதே வந்து பெண்கள் ஆகும்போது என்ன ஆகும்னா WO MAN இருக்கிறது, இங்கே எப்படி MEN ஆகுதோ MEN போட்டுடணும். ஆனால் சொல்லும்போது அது உமன் ஒருமை, விமென் அப்படின்னு சொல்லணும், விமென். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும், யூ ஆர் விமென்னு மாறும். ஓகே, யூ ஆர் ஃப்ரம் சென்னை, யூ ஆர் எம்ப்ளாயீஸ், யூ ஆர் ஓனர்ஸ், யூ ஆர் எஜுகேட்டட், you are tired, you are hungry, you are happy. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நான் என்ன சொன்னேன், இது வெறும் இந்த மாற்றங்கள் பண்ணினால எல்லாத்துக்கும் பொதுவாக தான் இருக்கும். இங்கிலீஷில் முக்கால்வாசி அப்படி தான், தமிழில் தான் நிறையா மாறும்னு உங்களுக்கு சொன்னேன். நானுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகள் மாறும், நாங்களுக்கு தகுந்த மாதிரி மாறும், நீங்களுக்கு தகுந்த மாதிரி மாறும், நீக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆனால் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த பேசிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பாடம் முடியுது இதோட. ஸோ நான் அடுத்த பாடத்தில் அடுத்த லெவலுக்கு போகிறோம், அதில் என்னென்னு பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச்.